ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக விஜய் உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். சாரிங்க, கொஞ்ச நாளா நான் வீடியோஸ் போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸால என்னால் வீடியோ போட முடியல. வெரி வெரி சாரி. இனிமே வாரம் டெஃபினட்டா வீடியோஸ் போட்டுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கெனத் ஆண்டர்சனோட ஹண்டிங் கிரானிக்கல்ஸ் வந்து பார்க்க போற கதையோட பேர் வந்து த ஈவில் ஒன் ஆஃப் உம்லமேரு. வாங்க கதைக்குள்ள போலாம். உம்லமேரு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம், அதாவது இன்னைக்கு இதுல திருப்பதி கோயில் இருக்குல்ல, இதுல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி உள்ள இடம் தான் உம்லமேரு. ஒரு அருகே ஹேம்லெட் இது. இந்த இடத்துல இருக்க ஃபாரஸ்ட்டை பத்தி கிணத்துல மென்ஷன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க கில்லர் கிரீப்பர்னு ஒரு வைன் வெரைட்டி வளரும். இது என்ன பாத்தீங்கன்னா ட்ரீஸ் சுத்தி சுத்தி வளர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வருஷம் இந்த ட்ரீயை வந்து அப்படியே சுத்தி ஃபுல்லா என்கல்ஃப் பண்ணிடும். 5 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரி அந்த ட்ரீ அப்படியே சாக் பண்ணும். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேல 100 வருஷம் 200 வருஷம் பழமையான அந்த ட்ரீ வந்து இறந்துடும். அதுக்கப்புறம் இந்த கில்லர் கீப்பர் வந்து திருப்பி அடுத்த ட்ரீயை போய் தேடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து டென்ஸ் வெஜிடேஷன், பயங்கரமான டென்ஸ் வெஜிடேஷன் இருக்கும். நிறைய பேம்பு பிளான்ட்ஸும் இடத்துல வளரும். ஸோ இதை வந்து கிணத்து மென்ஷன் பண்றாரு. இந்த கதை நடக்கிற கதைக்களம் எங்கன்னு பாத்தீங்கன்னா புலிபோனும் ரங்கம்பேட், இந்த இந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் அந்த கதைக்களம் நடக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா ரங்கம்பேட்ல வந்து கொந்தாரெட்டின்னு ஒரு ஆள் இருக்கான். இவன் வந்து ஒரு குல்லு பிளான்ட்டுங்கிற ஒரு பிளான்ட்டை தேடி வரான். இந்த பிளான்ட் வந்து ஒரு அஃப்ரோடெசியாக்னு வாங்க. அந்த பிளான்ட் வந்து அதாவது இந்த வசியம் மருந்து, பெண்களை வசியம் பண்ண முடியும்னு சொல்லி இவன் வந்து அந்த இடத்துல வித்துக்கிட்டு இருப்பான். இவன் வந்து எனக்கு நிறைய இல்லிஜிமேட் சில்ட்ரன் இருக்காங்க, எல்லாத்துக்கும் இந்த பிளான்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ட்டை வந்து அந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுவான். ஸோ ஒரு அமாவாசை ராத்திரிக்காக ரெடி பண்றது, போர்ஷன் ரெடி பண்றதுக்காக இந்த பிளான்ட்டை தேடி வந்துட்டு இருப்பான். ப்ராட் டே லைட்டு ஒரு குரோபாரை வச்சு இந்த பிளான்ட்டை தேடிட்டு வெட்டிட்டு இருப்பான். டக்குன்னு ஏதோ அவனை சுத்தி மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்க்கும். திரும்பி பார்ப்பான், அவ்வளவுதான், அதோட அவன் கதை முடிஞ்சிடும். அவன் டெட் பாடி எதுவும் கிடைக்காது. அந்த பக்கம் போற வர ஃபாரஸ்ட் கார்ட்ஸ்லாம் இவனோட பிலாங்கிங்ஸ்லாம் அங்க இருக்கிறத பார்த்துருப்பாங்க, அந்த குரோபார் அங்க இருக்கிறத பார்த்துருப்பாங்க. பட் இவனை யாரும் எதுவும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க என்னன்னு பார்த்தா இவன் வந்து ஏதோ ஹர்ப்ஸ் தெரிய வந்து இந்த காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இது முடிஞ்சு ஒரு 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ரங்கம்பேட்ல இருந்து புலிபோனுக்கு வந்து ஒரு 7 புல்லக்காட்ஸ் வந்து கிரெயின்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. ஒரு புல்லக்காட்ல ஒரு ஆளு 7 பேர் அப்படியே போயிருக்காங்க. ஒரு இடத்துல நின்று எல்லாரும் வந்து பீடி குடிச்சிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், அங்க வாட்டர் ஃபால்ஸ்ல போய் தண்ணி எடுத்து வாயில எப்படி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. 6 பேர் திரும்பி வந்துட்டாங்க, ஒருத்த மட்டும் வரவே காணும். அவனை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க, அவன் அங்க ஆளே இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ மிஸ் பண்ணிருப்பான் போல இருக்கு, இல்ல பாம்பு ஏதாவது கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் அவனை தேடி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டா இருக்க பயத்துல அவனுக்கு 6 பேர் கிளம்பி போயிட்டானுங்க. அவனோட புல்லக்காட் மட்டும் அங்கேயே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த புல்லக்காட் வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு மேல குளிர் தாங்க முடியாம அதுவும் வந்து நடந்து வில்லேஜ்குள்ள போயிடுச்சு. இப்ப மக்கள் எல்லாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் இதே மாதிரி காணாம போறாங்க. ஒருத்தன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 டாங்கீஸ்ல வந்து கிரானைட்ஸ் எல்லாம் ஏத்திட்டு வரான். பேசிட்டு ரங்கம்பேட்ல இருந்து கிளம்புறான், ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போறான். புலி போனதுக்கு டாங்கீஸ் எல்லாம் வந்துருச்சு, அவன் ஆளை காணும். அதுக்கப்புறம் வந்து இவனை தேட போன ஒரு உட்கட்டர் ஒருத்தர் இருக்கிறான், அவனும் ஆளை காணும். இந்த மாதிரி ஒரு 4 பேர் காணாம போன உடனே என்ன பண்றாங்க, அந்த மக்கள்லாம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களை பலி கொடுக்கறதுன்னு சொல்ற ஒரு சாவேஜான விஷயம் இந்த இடத்துல நடக்குதுன்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதனால ஒருவேளை இவங்களெல்லாம் கடத்தி கொண்டு போய் அவனா பலி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவங்க பயத்துல இருக்கிறாங்க. இதே இடத்துல வந்து கிருஷ்ணா ரெட்டிங்கிற ஒரு ஆள் இருக்கான். இவன் வந்து ஒரு பிளாக் மேஜிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றவன். ஸோ இவனை வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இவன் கிட்ட இருந்து பெருசா எதுவும் அவரால் எடுக்க முடியல, அவனை விட்டுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அஜிமான்னு சொல்லிட்டு ஒரு ஹரிஜன் உமன் இருக்கிறாங்க அந்த வில்லேஜை தள்ளி. இவங்க வந்து ஸ்வீப்பர். இவங்களுக்கு வந்து ஒரு 12 வயசு பையன் இருக்கிறான். நைட் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்குற பையன் காலைல அம்மா நான் வந்து விளையாண்டு வந்தேன்னு சொல்லி இந்த காட்டுக்குள்ள போறான். 2 நாள் அவன் வரவே இல்லை. அவனை எல்லாரும் வந்து கிருஷ்ணா ரெட்டி கூட பார்த்துருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொம்பளை வந்து தனக்கு இருக்கிற ஒரு கரேஜை வர வச்சுக்கிட்டு போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிடுறான், இந்த மாதிரி என் பையன் காணும், நீங்க தான் தேசியத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, ஜுட்கா வந்து எடுத்துட்டு 6 மைல் இருக்கிற உம்லமேரு கிராமத்துக்கு போறாரு. கிருஷ்ணா ரெட்டியோட வீடை வந்து ஃபுல்லா தேடி பாக்குறாரு. எங்கேயாச்சும் பிளட் ஸ்டெயின்ஸ்ல கிளாத்தோ இல்ல வந்து அந்த பையனோட ஆர்கன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்கல. இவனை தூக்கிட்டு வந்து 1 வாரம் லாக்அப்ல வச்சு அடியே அடிக்கிறாரு. இவன்ட்டு இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோ கொண்டு வர முடியல. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி வியப்பா இருக்கிறாங்க. இந்த ஊரெல்லாம் வந்து பிளாக் மேஜிக் நடக்கிறதாகவும் ஒரு பேய் பிசாசு வந்து நம்ம மக்களை தூக்கிட்டு போறதாகவும் ஒரு வதந்தி பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே ரொம்ப பெரிய பீதியில இருக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம கிணத்து வந்து அவர் ஃப்ரெண்ட் சுந்தரம், அந்த அளவுக்கு 38 வயசு ஆகுது. அவருக்கு வந்து கக்குவா இருமல், அதாவது வந்து ஊப்பிங் காஃப்னு சொல்லுவாங்க, அதான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காரு. பெங்களூரோட வந்து இந்த கோல்டான கிளைமேட்ல இந்த காஃபுக்கு வந்து அவருக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல. கிணத்தோட பையன் டொனால்டுக்கு இந்த ஊப்பிங் காஃப் வந்து இருக்கதாகவும் அவங்க ஒய்ஃப் ஜூன் வந்து
இவங்களை வந்து நாகப்பட்டினம் கூப்பிட்டு போனப்ப அந்த ஒரு 3-4 நாள்ல வந்து அந்த கிளைமேட்ல வந்து அந்த காஃப் வந்து சரி பண்றதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதனால இவர் என்ன சொல்றாரு, தேவசந்திரத்தை கூப்பிட்டு நீ வா, நம்ம 2 பேரும் அப்படியே ரைட்டா ஹண்டிங் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவரோட .405 வின்செஸ்டர் எடுத்துக்கிறான். அவன் தேவசந்திர கிட்ட வந்து ஒரு 12 bore ஷார்ட் கன் இருக்கு, அதையும் எடுத்துட்டு 2 பேரும் போயிடுறாங்க. 40 மாடல் கார்ல இந்த 170 மைல வந்து கவர் பண்றதுக்கு 9 மணி நேரம் ஆகுதா கிணத்து வந்து மென்ஷன் பண்றாரு. நாகப்பட்டினம் ஃபாரஸ்ட் பங்களால போய் 2 பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. தேவசுந்தரத்துக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து லெப்பர்ட் வந்து கத்துற மாதிரி கேட்குது அவங்களுக்கு. அந்த ஃபாரஸ்ட் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. காலையில் போய் அந்த வாட்டர் சோர்ஸில் வந்து அந்த லெப்பரோட ட்ராக்கு அது குட்டியோட வந்திருக்கு போல, அந்த ட்ராக்லாம் பார்க்குறாங்க. அப்போதான் வந்து இவங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இந்த கூலி வந்து மென்ஷன் பண்ணுறோம், அந்த மாதிரி 4 பேர் காணாமல் போயிட்டாங்க. இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்கு அந்த ஃபாரஸ்ட்குள்ள, இவங்க வந்து மக்கள்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேனத் வந்து தன்னோட டிடெக்டிவ் ஸ்கில்ஸை யூஸ் பண்றாரு. மேபி வந்து ஒரு பேந்தரோ ஒரு டைகரோ தூக்கிட்டு போயிருக்கும், மேபி நாட் பேந்தர், டெஃபினட்டா டைகர் தான் தூக்கிட்டு போயிருக்கும். ஏன்னா ஒரு பேந்தருக்கு வந்து ஒரு ஹியூமனை வந்து ஹண்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு தான் போக முடியும் தவிர தூக்கிட்டு போற ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆனா டைகரால வந்து ஒரு புல்லே வந்து தூக்கிட்டு போயிடும். ஏன்னா பேந்தரோட சைஸ் வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 70 to 100 கிலோக்குள்ள தான் இருக்கும். ஆனா ஒரு டைகரோட வெயிட் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபீமேல் வந்து 130 கிலோ இருக்கும், 110 to 130 கிலோ இருக்கும். ஒரு மேல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 to 200 கிலோ வரைக்கும் போகும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ வந்து இதை அவர் மென்ஷன் பண்றாரு. பட் அவன் வந்து அந்த கூலி வந்து ஒரு விஷயம் திருப்பி கேட்கறான். அது கிணத்து ரொம்ப ஸ்டார்ட்ல ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே பக்மார்க்ஸ் கிடைக்கலையே. இன்னொன்னு ஒரு டைகர் வந்து கொண்டுச்சுன்னா காலையில கொள்ளும் இல்லை ஈவினிங் கொள்ளும், ஏன்னா அவங்க டையூரனியல். ஆனா வந்து பட்டப்பகல் 1 மணிக்கு எந்த டைகர் வந்து கொள்ளும் அப்படின்றாரு சார்சன்ஸ். ஸோ இவங்க இடத்துலாம் போய் பாக்குறாங்க, எந்த பக்மார்க்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ கிணத்துக்குமே அது ரொம்ப பெரிய குழப்பத்தை உண்டாக்குது. கிணத்தும் தேவசுந்தரத்தை இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு. அடுத்த நாள் வந்து ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், அதாவது கடவுளே வந்து இவங்களுக்கு அது பதில் சொல்லிடுறாரு. நாகப்பட்டில அந்த ஃபாரஸ்ட் பங்களா சுத்தி உள்ள பேம்போ ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க பேம்போஸ் எல்லாம் வெட்டர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். அங்க சில ஆளுகளை கூட்டு வந்து உட்கட்டர்ஸ் கூட்டு வந்து அந்த உட்டெல்லாம் வெட்டிட்டு இருந்திருக்கான். வெட்டிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைகர் வந்து பாப்அப் பண்ணிருக்கு, தலையை வந்து பார்த்திருக்கு. அதை ஒரு உட்கட்டர் பார்த்துட்டு எல்லாரும் அலர்ட் பண்ணிருக்கான். அடுத்த நாள் அவங்க வேலையே செய்யல. இந்த கான்ட்ராக்டர் வந்து நான் வந்து சம்பளத்தை அதிகமா பண்ணி தரேன், இல்ல வந்து உங்களுக்கு நிறைய பணம் தரேன் அதுன்னு சொல்லி இருட்டி மிரட்டி அடுத்த நாள் வேலை வாங்க ஆரம்பிச்சிருக்கான். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது. அப்பதான் அந்த டைகர் இடக்கம் இருக்கு, அந்த டைகர் வந்து இங்க இருக்குதுங்கிறது வந்து இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கனால கொஞ்சம் உஷாரா தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த உட் கட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அந்த டைகர் அவனை அட்டாக் பண்றப்ப ஏர்ல ஜம்ப் பண்ணிருக்கு. இவன் வந்து அந்த கோடாரியை வச்சு ரெடியா இருந்திருக்கான் அந்த உட்கட்டர். பட் அந்த டைகர் வந்து மிட் ஏர்லயே தன்னோட பொசிஷனை மாத்திட்டு அவன் கிட்ட வந்து நின்றுட்டு கத்திட்டு ஓடி போயிடுச்சு. ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங் ஒரு கவ்வாடா வந்திருக்கு போல இருக்கு. ஸோ இந்த மேட்டர் வந்து நாகப்பட்டினம் ஃபாரஸ்ட் பங்களால இருக்க கிணத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இந்த உட்கட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கிணத்து வந்து அந்த 12 மைல இவரும் அந்த கூலியும் தேவசுந்தரமும் வந்துடுறாங்க. 2 பேருக்கையிலே கன்ஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து ஒரு பேனியன் ட்ரீ இருக்கு, அங்க வந்து அந்த டைகரை பக்கத்துல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு, அங்க வந்து அந்த டைகரை வந்து வேட்டையாடலாம்னு முடிவு பண்ணிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. அந்த நைட் ஃபுல்லா விஜில் இருக்காங்க. இந்த பேனியன் ட்ரீ கிட்ட அவங்க வரும்போது கிணத்துக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து ஹல்டின்னு ஒரு இடம் இருக்கு 40 மைல் தள்ளி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு பேனியன் ட்ரீ இருக்கிறதாகவும், அப்புறம் வந்து அதோட ரூட்ஸ் கீழே வந்து ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு கோப்ரா வந்து தங்குறதாகவும், அதுக்காக அந்த மக்கள் வந்து முட்டையும் பால் வைப்பாங்கன்னு ஒரு மென்ஷன் பண்றாரு. அந்த ஞாபகத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நைட் அப்படியே வருது. நைட்ல வந்து பூச்சிகள் கத்த ஆரம்பிக்குது, பறவைகள் சத்தத்தெல்லாம் கம்மியாக ஆரம்பிக்குது. நைட் வந்து அவுல் கத்த ஆரம்பிக்குது. அவுல் வந்து ஒரு ரேபிட்டை வேட்டையாடிட்டு போகுது. இதெல்லாம் அவர் பார்த்துட்டே அந்த நைட்ல அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப அலட்டியா உட்காந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. காடே ரொம்ப அமைதியாகுது. புலி வந்து காடு ரொம்ப அமைதியாகும். அப்போ வந்து அந்த நிலா வெளிச்சத்துல ஒரு சிலோட் கேட்குது, ஒரு ஷேடோ வந்து தெரியுது. பார்த்தா ஒரு பெரிய அனிமல் வந்து அந்த வாட்டர் சோர்ஸ் கிட்ட வருது. ஒரு லைட் அடிக்கிறாரு. பார்த்தா கண்ணு 2 ப்ளூவா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைனா. இவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு சின்ன ஷாக்கு, பட் எதுவும் பெருசா மெஷர் பண்ணல. இந்த ஹைனா வந்து இவங்க பார்த்தோன்னே கத்த ஆரம்பிக்குது. இவங்க சைலண்டா இருக்குன்னு சொல்லி கல்லெல்லாம் வச்சு வரட்டானுங்க, அப்படியே கத்திக்கிட்டே இருக்கு. டக்குன்னு பாத்தீங்கன்னா டைகரோட கிரவுல் கேக்குது. அவ்வளவுதான், ஹைனா எங்க போச்சுனே தெரியல, அப்படியே காணும். இவங்க உட்காந்துட்டு இருக்கிறது 40 அடி தள்ளி தான் அந்த டைகரோட கிரவுல் கேட்டிருக்கு. இவங்க லைட் அடிச்சு சுத்தி சுத்தி பாக்குறாங்க, எந்த ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே கிடைக்கல. வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 3 மணி ஆகுது. குளிர் ரொம்ப அதிகமாகுது. பக்கத்துல இருக்க கூலி வந்து கை கால்லாம் நடுக்குது அவனுக்கு. கிணத்தை வந்து அவன் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாரு. 4 மணி 5 மணி ஆகுது. அவ்வளவுதான், பொழுது விடிஞ்சிருது. ஒயிட் ஹேண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒயிட் ஹேண்ட்ஸ் ரெட் ஹேண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப கடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வந்து காலையில நாகப்பட்டினம் ஃபாரஸ்ட் பங்களாக அந்த 12 மைல் ட்ரெக்கை எடுத்துட்டு போய் உட்காந்துடுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு படுத்துடுறாங்க. 7-8 மணிக்கு படுத்துடுறாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சோடனே இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஓடுது.
ஸோ வந்து அந்த டைகர் என்னவா இருக்கும், ஏன் அந்த டைகர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஓடிட்டே இருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல இருந்து 15 மைல் தள்ளி தானங்க நம்ம திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு. தேவஸ்தானம் மென்ஷன் பண்ணா எனக்கு திருப்பதி கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு போறாரு. திருப்பதி கோயிலை பார்த்துட்டு இறங்கும் போது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன் ரிஃப்ரெஷ்மெண்ட், அதாவது இந்த கேன்டீன் மாதிரி சொல்லுவாங்க, அங்க போய் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்கறாரு, நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் திருப்பதி வந்து அவ்வளோ ட்ரெயின்ஸ் தான் வருது இல்லை, எப்பயாச்சும் ஒரு ட்ரெயின் தான் வருமா அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து கேட்டுட்டு இருக்காரு. இவர் சொல்லணும், ஹண்டரு இங்க ஒரு டைகர் இருக்கு, அதை ஹண்ட் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு, அப்படியா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம், சர்க்கஸ்ல வந்து ஒரு டைகர் காணாம போச்சு, ஒருவேளை அந்த டைகரா இருக்குமோ அப்படின்றாரு. டக்குன்னு கிணத்துக்கு வந்து ஒரு அலர்ட்னஸ் வருது. என்ன சொல்றீங்க, திருப்பி சொல்லுங்கன்னா அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி 4-5 மாசத்துக்கு முன்னாடி திருப்பதியில வந்து ஒரு டிராவலிங் சர்க்கஸ் வந்துச்சு. அந்த சர்க்கஸ் ஓனர் வந்து இங்க வருவார் அடிக்கடி சரக்கு அடிக்கிறதுக்கு. ஏன்னா திருப்பதியில வந்து ப்ரொஹிபிஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சரக்கு அடிச்சா யாருக்கும் தெரியாது, அதனால வந்து இங்க ஒரு ட்ரிங்க் பண்ணுவார், நானும் அவரோட ட்ரிங்க் பண்ணுவேன். அப்போ ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் போது என்கிட்ட உளறிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டைகரை வந்து அந்த கேஜ் கீப்பர் வந்து லாக் பண்ணாம விட்டான், அது தப்பிச்சிருச்சு. அந்த இடத்துல இருந்து 1 மைல் தள்ளி தான் டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ அவங்க தேடி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அந்த டைகரை பிடிக்க முடியல. சரி, அது அதுவே சர்வே வேற விட்டுட்டாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண முடியாது, இன்ஃபார்ம் பண்ணா இவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றாரு. இதெல்லாம் அவன் கேட்டுக்கிறாரு, கிணத்துக்கு வந்து கேட்டுக்கிறாரு. அந்த டைகரோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. டைகரோட பேர் வந்து ராணி அப்படின்றாரு. டைகருக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்கன்னு, டைகருக்கு வந்து 1 மணிக்கு வந்து பீஃப் கொடுப்பாங்க. யாரும் வந்து கொடுப்பா, அந்த கேட் கீப்பர் வந்து கொடுப்பான் அப்படின்னோடனே அப்பதான் வந்து இவருக்கு கிணத்துக்கு எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த வந்து ஒரு ஃபீமேல் டைகரு, இந்த கேஜ் கீப்பர் தான் சாப்பாடு 1 மணிக்கு கொடுத்துருக்கான். ஸோ அதோட ஃபுட் அசோசியேஷன் வந்து ஹியூமன்ஸ் கூட மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ அது தப்பிச்சு காட்டுக்குள்ள போனாலும் அதுக்கு வந்து நேச்சுரல் ஸ்டாக்கிங்கோ ஹண்டிங்கோ சுத்தமா தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி ஹியூமன்ஸ் கிடைக்கும் போது அவங்களை எடுத்துட்டு போயிடுது, சாப்பிட்றது ஒரே ஷார்ட்டா சாப்பிட்றது ஃபுல்லா வச்சு. ஸோ தட்ஸ் த ரீசன் பிகேட் ஹியூமன் டிஸப்பியரன்ஸ்னு அவர் புரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹி மேக்ஸ் அப் இஸ் மைண்ட். ஸோ இந்த டைகர் ஹண்ட் பண்ணி தான் அவனும் முடிவு பண்ணிடுறாரு. இப்போ இந்த புலிபோனு வில்லேஜ்ல வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ராமையாங்கிற ஒரு ஆளோட கிணத்துக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காரு. ராமையா வந்து ஒரு நல்ல வில்லேஜர் மட்டும் இல்லாம நல்ல நாலேஜ் இருக்கு அவனுக்கு மெடிசன்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து சில ஹெர்ப்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பானா. இந்த ஹெர்ப்ஸ் வந்து எந்த பாம்பு கடிச்சாலும் ரெக்கவர் ஆயிடும், போஸ் மனுஷங்களுக்கும் மாடுகளுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஹெர்ப் கிணத்து வந்து வாங்கிட்டு போய் பெங்களூர்ல நட்டு வச்சிருக்காரு, பட் அது இறந்துருச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, டீக்கு வந்து 2 லீவ்ஸ் கொடுப்பான் இவன். டீ நீங்க பண்ணும்போது 2 லீவ்ஸ் சேர்த்து சூட வச்சீங்கன்னா டீக்கு ஒரு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும், அதோட ஸ்மெல் வந்து அரோமா வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவாரு. அதையும் கிணத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு, அதுவும் நடந்திருக்கு. அதே மாதிரி கிணத்துக்கு வந்து இவன் வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கான். அந்த ஸ்டோன்ல எப்ப பார்த்தாலுமே மாய்ஸ்சரைசேஷன் இருக்கும். இதை வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட் கொண்டு போய் கூட கிணத்து வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஜியாலஜிஸ்டால கூட ஏன் இந்த ஸ்டோன் எப்ப பார்த்தாலும் மாய்ஸ்சர் இருக்குங்கிறத வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. ஸோ கிணத்துக்கு வந்து இந்த ஆள் மேல ரொம்ப மரியாதை உண்டு. பிளஸ் கிணத்து வந்து இவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கும்போது அந்த ஆள் என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு சம்பளம்லாம் வேணாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் நிலம் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்றாரு. ஸோ கிணத்து வந்து ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை வந்து 4 பவுண்டுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இவனுக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு கிணத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருந்திருப்பான். கிணத்து வந்து அவன் ரெண்ட் வாங்கியிருக்க மாட்டாரு, பணத்தை திருப்பி வாங்கியிருக்க மாட்டாரு. இவன் என்ன சொல்லியிருப்பான், நீங்க எப்ப எந்த உதவினாலும் என்கிட்ட வாங்க, நான் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு இருப்பான். ஸோ அவனை ஞாபகம் வச்சு கிணத்து போய் அவனை பார்த்து பேசுவாரு. ஸோ அவனும் சொல்லுவான், அந்த மாதிரி இந்த உங்களமேருல வந்து ஒரு ஈவில் ஒன்று வந்திருக்கு, மக்கள் எல்லாம் தூக்கிட்டு போகுதுன்னு அவனோட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் கிணத்து அதெல்லாம் தூக்கி கேட்டுட்டு இவர் வந்து இவரோட எக்ஸ்பிளனேஷன் தெளிவா சொல்லுவாரு. இந்த மாதிரி சர்க்கஸ்ல இருந்து டைகர் எஸ்கேப் ஆயிடுச்சு, இந்த டைகர் தான் எல்லாரையும் ஹண்ட் பண்ணுது, இது ரொம்ப எலூசிவான டைகர். இன்னொன்று வந்து இது நார்மல் டைகர் பேட்டர்ன் இல்லாதனால அதால வந்து 40 மைல் ஒரு டெரிட்டரி வச்சு இதை ஃபுல்லா வந்து போய் சுத்தி பார்க்க முடியல. அதனாலதான் இதோட கொலைகள் எல்லாமே ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே நடந்துட்டு இருந்திருக்கு. பட்ட பகல் 1 மணிக்கு நடந்திருக்கு. பிளஸ் வந்து இவரோட கெஸ் கரெக்டா இருந்துச்சு, அந்த டைகரோட லைஃப் ஃபுல்லாவே வந்து ஒரு கேஜில் தான் வாழ்ந்திருக்கு. ஸோ வந்து அப்படி இருந்துச்சுன்னா இங்க ஏதோ இந்த வாட்டர் சோர்ஸை சுத்தி 1 மைல் 2 மைலுக்குள்ள ஏதோ ஒரு கேவ் இருக்கும், அந்த கேவ்ல தான் அந்த டைகர் இருக்குங்கிறத அவர் மென்ஷன் பண்றாரு. இது அவனும் வந்து ஒத்துக்கான், கரெக்ட் தாங்க நீங்க சொல்லிட்டு அப்போ அவன் எண்ணி பார்த்து சொல்றான், 5 கேவ்ஸ் இருக்குங்க. நார்த்ல வந்து ஒரு 3 கேவ் இருக்கு, அதே மாதிரி வெஸ்ட்ல வந்து ஒரு 2 கேவ் இருக்கு. அதுல வந்து கனப்பெட்டான ஒரு கேவ் இருக்கு, அதுதான் பெரிய கேவ், மோஸ்ட்லி டைகர் இருந்தா அங்கதான் இருக்கும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில நான் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு காலைல 5 மணிக்கு 4T எடுத்துட்டு வராரு. ஃபோர்ட் மாடல் அவங்க 3 பேர் ஏறிட்டு ஒரு இடத்துல போய் இறங்குறாங்க. அங்கிருந்து ஒரு 4 மைல் நடந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போய் அந்த கேவுக்குள்ள வந்து 40 நிமிஷம் நடந்து போய் 2 மைல் டிஸ்டன்ஸ் தான், நான் நடந்து போது 40 நிமிஷம் ஆகுது. அங்க போய் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் தூக்கி போட்டு பாக்குறாங்க. அது உள்ள வந்து கிணத்து போய் பாக்குறாரு, உள்ள ஒரு பார்க்கு பயன் மட்டும் தான் இருக்கு, அங்க வந்து டைகர் இல்லை.
ஸோ அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் போனால் 2வது கேவ் இருக்கு. அங்கே டெஃபினட்டாக வந்து டைகர் இல்லைன்னு முடிவு பண்ணிடுறேன். ஏன்னு பார்த்தா அங்கே ஒரு மங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டைகர் இருந்தால் டெஃபினட்டாக மங்கி கிட்ட கூட வந்திருக்காது. 3வது இடம் வந்து ஒரு டைகரால கூட கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ வந்து ஸ்டீப்பாக இருக்கு. ஸோ ஏற கூட ஏறிடும், இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ டெஃபினட்டாக அந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ மீதி இருக்கிறது 2 கேவ் தான். இந்த 2 கேவ்க்குள்ள தான் டைகர் எங்கேயா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு வராங்க. இவங்க நினைச்சபடி ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு. அந்த வாட்டர் சோர்ஸ்ல டைகரோட ஃபீமேல் டைகரோட பக்மார்க்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேவ்ல வந்து பாக்குறாங்க, கல்லை தூக்கி போடுறாங்க, ஒரு சத்தம் இல்ல. அங்க இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி போனா செகண்ட் கேவ் இருக்கு. கல்லை தூக்கி போடல, அது கிட்ட போனா டைகர் ரோல் பண்ண ஆரம்பிக்குது. டக்குன்னு டைகர் வெளில வருது, இவங்க கிட்ட சார்ஜ் பண்ற மாதிரி வருது. 3 பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா வந்து இவங்களை பார்த்தோன்னே பயந்துருது, அப்படியே திரும்பி ஓட ஆரம்பிக்குது. கெனத் உடனே ராணின்னு கூப்பிடுறாரு. டைகர் டக்குன்னு பார்த்து திரும்புது. கெனத் என்ன பண்றாரு, இந்த டைகரை சுட்டுறாரு. ஃபர்ஸ்ட் புல்லட் செஸ்ட்ல இறங்குது, செகண்ட் புல்லட் வந்து ஸ்கல்ல ஸ்மாஷ் பண்ணிடுது. தஸ் த ஈவில் ஒன் ஆஃப் உம்ப்ளமேர் வந்து இறந்துருது. கெனத் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்றாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஆப்பிரிக்கால மட்டும்தான் பிளஸ் சில வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸை பெட்ஸா வளர்க்குறது நடக்குது. இதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து ஒரு சின்ன பேந்தர் கப்பை கொண்டு வந்து வளர்த்துருக்காங்க. சில வருஷங்கள் கழிச்சு இந்த பேந்தர் கப் வந்து கொஞ்சம் பெருசா ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிடுச்சு. இதுக்கு இந்த லேடி கொடுத்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மட்டனு, சிக்கனு, ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு, ஸ்வீட்ஸும் ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துருக்கு. அந்த பேந்தர் எல்லாம் சாப்பிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேந்தரை வச்சுக்க முடியாது. அந்த லேடி கார்ல கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள அந்த பேந்தரை அபாண்டன் பண்ணிடுது. இந்த பேந்தர் வந்து இந்த லேடியை தேடி அந்த காரை பின்னாடியே ஓடி வருது. பட் இந்த லேடி வந்து கார் எடுத்துட்டு வந்தது. ஸோ இதை வந்து இந்த லேடி மென்ஷன் பண்ணியிருக்கு கெனத் கிட்ட. இப்போ கெனத் என்ன சொல்றாருன்னா, அந்த பேந்தரோட அசோசியேஷன் எல்லாம் ஹியூமன்ஸ் கூட ஃபுட்டு ஹியூமன்ஸ் கூட மட்டும் தான் அசோசியேட் பண்ணியிருக்கு. அதால வந்து நார்மல் ப்ரே ஹேண்ட் பண்ண முடியாது, ஃபாரஸ்டோட சர்வைவல் ஸ்கில்ஸ் தெரியாது. ஒன்று அது ஏதாவது ஹியூமன் அப்ரோச் பண்ணி சாப்பாடுக்காக வந்து நல்ல நேச்சரில் அப்ரோச் பண்ணணும், இல்லை ஹியூமன்ஸ் அதை அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி என்ன இருக்குன்னா, அந்த பேப்பர் கட்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேந்தர் வந்து ஒரு ஷீப் பான்குள்ள போய் படுத்திருக்கு. எந்த ஷீப்பையும் சாப்பிடல. இது கேள்விப்பட்ட ஹியூமன்ஸ் என்ன பண்ணியிருக்கானுங்க, அந்த ஷீப் பானை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பேந்தரை உயிரோடு எரிச்சிடுறாங்க. அந்த நியூஸ் ஆர்டிக்கல் அந்த லேடி கிட்ட கொடுக்குறாரு. அதை கேள்விப்பட்ட லேடி ரொம்ப கதறி எழுதுறா. எனிவே, இட்ஸ் வெரி சேட் எண்டிங். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன், சேனல் விஜய்க்காக விஜய். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். பாய்.